பார்க்கடலில் இருந்து லட்சுமி தேவி தோன்றிய போது அவளது கரங்களிலிருந்து வில்வ மரம் தோன்றியதாக வராக புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வில்வ மரத்தை மகாலட்சுமியின் வடிவமாக கருதுகின்றனர். இதனால் வில்வ மரத்தை வழிபட்டால் ஈசனின் கருணை கிடைப்பதோடு லட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளையும் நாம் பெறலாம். வில்வ மரத்தில் மட்டுமின்றி வில்வ இலைகளில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் வில்வ இலைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. வில்வ இலைகளில் மகாவில்வம், கொடிவில்வம், சித்த வில்வம், கற்பூர வில்வம் உட்பட 21 வகைகள் உள்ளன. வில்வத்துக்கு கூவிளம், கூவிலை என பல பெயர்களும் உண்டு. இவ்வில்வங்கள் 3 தளம், 5 தளம், 7 தளங்களாக இருப்பதை நாம் காணலாம். 3 இலைகளுடன் இருப்பதை வில்வத்தலம் என்பார்கள். சிவனை மகிழ்ச்சிப்படுத்த ஒரே ஒரு வில்வத்தலம் போதும் என்பார்கள். 3 இலைகளுடன் கொண்ட வில்வத்தலம் சிவபெருமான 3 கண்களை குறிப்பதாக சொல்வார்கள். இப்பேற்பட்ட வில்வ இலைகளை நான் பறிப்பதற்கு அமாவாசை, பௌர்ணமி, மாதத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை, அஷ்டமி, நவமி, சதுர்த்தி போன்ற தினங்களில் மரத்திலிருந்து வில்வ இலைகளை நாம் பறிக்கக்கூடாது.